வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.16 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2.15 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.16 6 முற்பகல் மற்றும் 4 பிற்பகலுக்கு இடைப்பட்ட கால இடைவெளியை காண்க. 6 மணி முற்பகல் மற்றும் 4 மணி பிற்பகலுக்கு இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முற்பகல்ங்கிறது ஏஎம், பிற்பகல்ங்கிறது பிஎம். நமக்கு ஏஎம் பிஎம் தான் தெரியும், முற்பகல் பிற்பகல்னால் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஏஎம் பிஎம்னு குறிச்சிக்கிட்டோம். இப்போ 6 ஏஎம்ங்கிறத நம்ம 24 மணி நேரத்துக்கு மாற்றிக்கணும். 4 பிஎம், 6 ஏஎம் 4 பிஎம். 6 ஏஎம்ங்கிறது 6 ஏஎம் தான் வரும். ஏஎம்ங்கிறது அது 06:00 மினிட்ஸு, 06 மணி நிமிட்ஸு. அப்படி நிமிட்ஸை 00ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே 4 பிஎம்ன்னு இருக்குது. பிஎம்ங்கிறது 12 மணிக்கு அப்புறம் வரும். அதனால் 12ஓட இந்த 4 நம்ம கூட்டிக்கணும். 12 + 4 = 16. அப்போ 16:00 மணி. 00ங்கிறது மினிட்ஸு, நிமிடம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து எழுதிக்குவோம். கால இடைவெளி கால இடைவெளி எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம? 6 ஏஎம்ங்கிறது 6 முற்பகல், 6 மணி முற்பகல் மற்றும் 6 மணி பிற்பகல், 4 மணி பிற்பகல், 4 மணி பிற்பகல் ஈக்குவல்ட்டு நம்ம இப்போ 24 ஹவர்ஸில் மாற்றி வச்சுருக்கோம். 24 மணி நேரத்தில் மாற்றி வச்சுருக்கத ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்ட எழுதிக்குவோம். கால இடைவெளி 06 மேலே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை அடுத்து எழுதிக்குவோம். 06:00 நிமிடம் மற்றும் மணி. மற்றும் இந்த 4 மணிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத 16:00 மணி. இப்போ இது ரெண்டையும் நம்ம கழித்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள இடைவெளி கால இடைவெளியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பெரிய நம்பர்லேருந்து நம்ம சின்ன நம்பரை கழிக்கணும். மணி நிமிடம், நம்ம மணி நேரத்தையும் நிமிடத்தையும் பிரித்து வச்சுக்கிட்டோம். மணியும் நிமிடம்னு பிரிச்சுக்கிட்டோம். இப்போ இது பெருசு எது? 16 மணி தான் 00 நிமிடம். அதே மாதிரி 06:00 நிமிடம். இந்த நிமிடத்தை கழித்தோம்னா 00. இந்த 6 கழித்தோம் 0. அப்போ 01ங்கிறது 1. அப்போ 10 மணி நேரம். எவ்வளவு கால இடைவெளி? 10 மணி நேரம். 6 மணி முற்பகல்ங்கிறது 4 மணி பிற்பகல் வரையும் உள்ள கால இடைவெளி 10 மணி நேரம். அதை எடுத்து எழுதுவோம். 6 மணி முற்பகல் மற்றும் 4 மணி பிற்பகல். இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள கால இடைவெளி எவ்வளவுன்னா, கால இடைவெளி ஈக்குவல்ட்டு 10 மணி நேரம். 10 மணி நேரம். இது ரெண்டுக்கும் இடையில் கால இடைவெளி. இதே இதை நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம். அதையும் நம்ம இப்போ பார்ப்போம். அது கோடு போட்டு நம்ம போடுற மாதிரி அந்த மெத்தடையும் இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு எழுத்துக்கிறோம். என்கோடு போடுற மாதிரியே தான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு 6 AM
4 PM 6 AM 4 PM இது ரெண்டும் இருக்குது. இப்போ 6 AMலேருந்து 4 PM வரையும் நம்ம குறிக்கணும். இப்போ கோடு வந்து நம்ம போட்டுக்குவோம். ஒவ்வொரு கோடும் வந்து 1 மணி நேரம் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஒவ்வொரு கோடும் வந்து 1 மணி நேரம். இப்போ இங்கே வந்து 6 AMன்னு வச்சுக்கிட்டோம்னா அடுத்து வந்து 7 8 9 10 11 12 13 13க்கு பதிலாக 1 2 3 4ன்னு வந்துடும். நம்ம 4 வரையும் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 6 7 8 9 மீதி உள்ளது 9 வரையும் போட்டிருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கொஸ்டின் இல்லை, நமக்கு 4 PM வரையும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம 4 PM வரையும் எவ்வளோதான் கண்டுபிடிக்கணும். இங்கே 6லேருந்து 12 வரையும் எத்தனை மணி நேரம்னா 6 மணி நேரம் இருக்குது. 6லேருந்து 12 வரையும் 6 மணி நேரம். அப்புறம் 12லேருந்து 4 வரையும் 4 மணி நேரம் இருக்குது. அதை வந்து இங்கே 6லேருந்து 12 வரையும் வந்து 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸில் இருக்குது. இங்கே 12லேருந்து 4 வரையும் 4 மணி நேரம் 1 2 3 4 4 மணி நேரம் 4 ஹவர்ஸ். இது ரெண்டையும் கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 10 மணி நேரம். ரெண்டுத்தையும் கூட்டினா 10 மணி நேரம். இப்படி நம்ம கணக்கு போடலாம். இந்த கணக்கை எந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.